கோடான கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருஜி ஐயா பொதுவா சொல்வாங்க, இந்த சளி பிடிச்சாலும் கஷ்டம், சனி பிடிச்சாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்வாங்க ஐயா. பாம்பை பார்த்தா படையே நடுங்கும், ஆனா இந்த சனி பகவானை பார்த்தா இந்த உலகமே நடுநடுங்குது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருடைய மனசுக்குள்ளயும் ஒரு உதறல், ஒரு பயம் வருது இல்லையா? இவ்வளவு பயம் இவருக்கு தேவைதானா? தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆகணும். இந்த தண்டனையை கொடுக்கிற ஒருத்தரை பார்த்து நம்முடைய மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். 9 கிரகங்கள்லையும் மனிதன் செய்த கர்மாவிற்கான தண்டனையை கொடுக்கிறவர் சனி பகவான் ஒருத்தர் மட்டும்தான். அதனால தான் அவரை பார்த்து நம்ம எல்லாருமே ரொம்ப பயப்படுறோம். இந்த 7.5 சனி சமயங்களில் தான் அவர் சென்ற பிறவியில் நீங்கள் செய்த கர்மா அல்லது இப்பிறவியில் நீங்கள் செய்த ஒரு பலனுக்கான அமைப்புகளில் சில சாதகமற்ற பலன்களை சனி பகவான் தருகிறார். அதனால தான் ஒரு மனிதனுடைய கர்ம வினையுடைய தண்டனையை அவர் கொடுக்கறதுனால அவரை பற்றின நமக்கு ஒரு பயம் வந்துடுது. இந்த அமைப்பில் தான் அந்த சனி பகவான், நீங்கள் சொன்னீங்களே, சளி பிடித்தாலும் தொந்தரவு, சனி பிடித்தாலும் தொந்தரவு. ஒரு மனிதன் ஒரு ராசியில் பிறந்திருக்கிறான். எல்லா மனிதர்களும் ஏதேனும் ஒரு ராசியில் தான் பிறக்கணும். அந்த மனிதன் பிறந்த ராசிக்கு முன்பின் ராசிகளான அந்த 3 ராசிகளுக்கும் தன்னுடைய சொந்த ராசி, தனக்கு முன் ராசி, தனக்கு பின் ராசி என ஏறத்தாழ 2.5 வருடங்கள் 3 ராசிகளில் சனி பகவான் பிரவேசிக்கின்ற ஒரு காலம் 7.5 சனி காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7.5 சனி காலத்தில் நடக்கிற ஒரு கடுமையான பலன்களை பார்த்து தான் நம்ம எல்லோருமே சனியை பார்த்து ஒரு பயப்படுறோம். என்னை பொறுத்தவரையில் சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்படவும் கூடாது. ஏனென்றால் சனி பகவான் ஒருத்தர் தான் உங்களுக்கு வாழ்க்கையை அனுபவங்களோட கற்றுத்தர்றவர். குறிப்பாக சொல்லப்போனால் தாயும் தந்தையும் மகனே இந்த விஷயத்தை செய்யாத, இந்த விஷயம் நல்லதல்ல அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் மகனே நெருப்புக்கு பக்கத்தில் போகாத, அந்த நெருப்பு சுடும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள். அப்படி சொல்லி கொடுத்தாலும் அது உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு எப்போ அந்த நெருப்பு சுடும்ன்றது புரியும் அப்படின்னா, நீங்கள் நெருப்பில் அம்மா அப்பா இப்படி போனோடனே அந்த நெருப்பில் போய் கையை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அது உங்களுக்கு புரியும் நெருப்பு சுடும்ட்டு. இந்த கை வைக்கின்ற அனுபவத்தை சனி பகவான் 7.5 சனி காலங்களில் தருவார். ஆகவே நெருப்பில் கை வைத்தது உங்களுடைய தவறு. இன்னும் ஒரு சிறப்பாக சொல்கிறோம், மேஜையில் போய் முட்டுறோம், மேஜையில் போய் இடிச்சுக்கிறோம், மேஜை இடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். மேஜையாக நம்ம காலுக்கிட்ட இடிச்சது, நீங்கள் சும்மா இருந்த மேஜைக்கிட்ட போயிட்டு நீங்களே காலை வச்சு இடிச்சிட்டு மேஜை இடிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. என்னைக்காவது நான் மேஜையில் இடித்து விட்டேன் என்று சொல்கிறீங்களா? அதனால் எந்த ஒரு விளைவுகளுக்கும் அடுத்தவரின் மேல் பழியை போட்டு பழகி கொண்ட நாம் நம்முடைய ஒரு செயலால், நம்முடைய செயல் சந்த விளைவால், அந்த விளைவில் ஒரு துன்பம் வரும்போது அதை நாம் அடுத்தவர் மேலே, சனி மேலே பழிய போடுறோம். சனி பகவான் தருகின்ற அனைத்து அனுபவங்களும் உங்களுடைய எதிர்கால நன்மைக்கான அனுபவங்களாகவே இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு 30 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு மனிதனுக்கு 7.5 சனி வரும். ஒரு பள்ளி பருவத்தில் 7.5 சனியாக அவர் வரும்போது அந்த வயசு உங்களுக்கு என்ன வயசாக இருக்கும்? ஒரு 16 வயது, 18 வயதுலேருந்து ஒரு 22 வயதாக இருப்பீங்க. இந்த 22 வயதிற்கே உரிய சில பருவ அமைப்புக்கே உரிய சில விஷயங்களில் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்ன பண்ணுவார்? காதல் என்ற பெயரில் எதிர்பாலினத்தவரை உங்களுக்கு புரிய வைப்பார். ஒரு ஆணுக்கு பெண்ணையோ, பெண்ணுக்கு ஆணையோ அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமான தோல்வியை வைத்துக்கொண்டு, ஆணாக இருந்தால் தாடி வளர்த்துக்கொண்டு, பெண்ணாக இருந்தால் ஆணை பற்றி புரிந்து கொண்டு ஒரு எதிர்மறை எண்ணங்களை, எதிர்மறை அனுபவங்களை சனி பகவான் தருவார். இந்த பள்ளி பருவம் முடிந்தவுடன் இன்னொன்று அந்த திருமண பருவம் என்று உங்களுக்கு வரப்போகுது. ஒரு தெரியாத ஆணையோ, ஒரு தெரியாத பெண்ணையோ நீ மணக்கப் போகிறாய். ஒரு பெண் எப்படிப்பட்டவள், அந்த பெண் எப்படி இருப்பாள், அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு பூ வாங்கி கொடுக்கணுமா, அவளுக்கு அல்வாயும் கொடுக்கணுமா, வாரம் ஒரு தடவை சினிமாவுக்கு கூட்டு போகணுமா, இப்படியெல்லாம் செய்து கொண்டால் தான் அந்த மனைவி என்பவள் நம்முடன் சந்தோஷமாக இருப்பாளா என்பதை 7.5 சனி புரிய வைப்பார். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க கனியரையா. இதனை தொடர்ந்து முதல் 3 எண்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க போகுது? 1ஆம் எண்ணில் பிறந்தவங்க இன்றைக்கி ஒரு எதிர்மறையான சந்திப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும், எதிர்மறையான கருத்துக்களால் உங்களுக்கு ஒரு அனுபவமும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க இன்று தாய் சம்பந்தமாகவும், தாய் அவர்களுடைய உறவினர்கள் சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அனுபவம் கிடைக்கும். 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க இறை வழிபாடுகள் மூலியமாகவும், அதே மாதிரி இறைவனை தேடும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு மனம் திருப்தி அடையும் மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும்.